சட்டமன்றத்தில் நேற்றைய தினத்திலிருந்து சட்டசபை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பயங்கரமான விவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் நடக்குது. இன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முன்மொழிந்தார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் திமுக எம்எல்ஏக்கும் கடும் வாக்குவாதம், கரகோஷம், அடிதடிக்கு ஏற்படல. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை சச்சரவுகள் நடைபெற்றது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சட்டமன்றத்துல நேற்றைய தினத்திலிருந்து சட்டசபை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க பயங்கரமான விவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் நடக்குது. ஸோ அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முன்மொழிந்தாரு. இதுல அனைத்து கட்சிகளுமே தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுல திருமதி பிரேமலதா அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை சேர்ந்தவங்க தீர்மானத்தின் போது நீண்ட விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மேகதாது அணைக்கு எதிராக சட்ட பிரகாரமும் அதே போல தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினதுலயும் சரி, எல்லா முதலமைச்சர்களும் முன்னாடி இருந்த முதலமைச்சர் எல்லார் பேரையும் சொன்னாங்க. ஆனா EPS பேரை மட்டும் தவிர்த்துட்டாங்க. காரணம் என்ன பார்ப்போம். அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் திமுக எம்எல்ஏக்கும் கடும் வாக்குவாதம், கரகோஷம், அடிதடிக்கு ஏற்படல. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சண்டை சச்சரவுகள் நடைபெற்றது. ஏன், எதுக்கு, அதையும் பார்த்துருவோம். மூன்றாவதாக, இப்போ 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இதுல திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொது வேட்பாளரை நிற்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார். இதற்கு அனைத்து கட்சிகளை ஆதரவை பெற வேண்டும். யாரெல்லாம் டிவிகேக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு பொது வேட்பாளர் நிற்க வைக்கணும், டிவிகேவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு EPSும் ஹெல்ப் கேட்க போறாரு. அதுக்கு EPS ஓகே சொல்வாரா அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க, இந்த 3 விஷயத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அம்பிள் ரிக்வெஸ்ட், எங்களோட சேனலை தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் தவறாம உங்களுக்கு வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய தினம் மேகதாது அணை, அதாவது கர்நாடக அரசாங்கம் அதோட முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் காவிரியில பாத்தீங்கன்னா மேகதாது அணை கட்ட போறாங்க. இன்னைக்கு சட்டசபையில ஆளுநர் உரை நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் முதலமைச்சர் முன்மொழிஞ்சாரு. ஸோ அதுக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஒருமனதாக தீர்மானத்துக்கு ஆதரவு கிடைச்சிச்சு. அப்போ திருமதி பிரேமலதா தேசிய முற்போக்கு திராவிட கட்சியினோட தலைவர் சட்டசபையில பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வரையும் நம்மளோட மாநிலம் பாத்தீங்கன்னா கடக்கோடியில இருக்கு. அதாவது வரைபடத்துல பாத்தீங்கன்னா நாம தான் கடைசியில இருக்கோம். நம்மளை சுத்தி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்டும் இருக்கிறதுனால இவர்கள் நமக்கு தண்ணி கொடுத்தாதான் நாம தண்ணியை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே போல ஒவ்வொரு தரையும் தீர்மானம் நிறைவேற்றுறது, நீதிமன்றத்துக்கு போகிறது, இப்படியே இருக்கும். இப்படி இல்லாம ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள், அதாவது திரு கலைஞர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு MK ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே சட்ட போராட்டமும் சரி, சட்டமன்றத்துல தீர்மானங்களும் சரி எதிர்த்து போட்டு நம்ம எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல திரு EPS அவர்கள் பெயரை விட்டுட்டாங்க. ஏன்னா அவருமே இதே மேகதாது அணைக்கு எதிராக சட்டமன்றத்துல முதலமைச்சராக இருக்கும்போது தீர்மானங்கள் நிறைவேற்றினார். ஆனா அவர் பேரை சொல்லல. ஸோ ஏன் சொல்லல அப்படின்னா அதுதாங்க காரணம். அதாவது 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல இவங்க கூட்டணி இவங்க கிட்ட இருந்து பேரம் பேசினாங்க இல்லையா? அதாவது 15 சீட்டு கொடுங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. இதுல இவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டது. அப்போ EPS அவர்கள் பத்திரிகையாளர் முன்னாடி 1% குறைவான ஓட்டு வங்கி வச்சிருக்கவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டாரு. அதனோட வெளிப்பாடாக தான், அதாவது போஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புல திருமதி பிரேமலதா அவர்கள் இபிஎஸ்சியும் அதிமுகவும் கடுமையா தாக்கி பேசியிருப்பாங்க. அதாவது 1% ஓட்டுக்கு கீழே இருக்கிறோன்னு சொல்லி எங்களை பேசினாங்க, இன்னைக்கு தோர்த்து எதிர்கட்சி கூட வரிசையில இல்லாம 3வது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையா தாக்கி பேசியிருந்தாங்க. அதன் வெளிப்பாடோ என்னமோ தெரியல, இன்னைக்கு சட்டசபையில இபிஎஸ் பெயர் அதாவது எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உண்டு பண்ணிச்சுன்னு சொல்லி அவருடைய ரத்தங்கள் சகாக்கள் வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, எங்க புரட்சி தமிழர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசுக்கு எதிராக சட்டமன்றத்திலும் சரி சட்ட போராட்டங்களும் நடத்தி இருக்காரு. இதே மேகதாது அணைக்கு எதிராக இவங்க அணை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பிஎம்இயும் போய் நேரடியா, அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் நேரடியா போய் சந்திச்சு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாரு, ஆதரவு கேட்டு வந்தாரு. அப்படி இருக்கக்குள்ள இவரோட பெயரை பிரேமலதா அவர்கள் தவிர்த்தது நிச்சயமா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தலைவருக்கு இது அழகல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. எது என்னமோ இவங்க சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் வரலாற்று நிகழ்வுகளை அழிக்க முடியாது அல்லவா? சரி, இன்னைக்கு இன்னொரு விஷயம், இன்னைக்கு சட்டமன்றத்துல பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் வாய் திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி பதாகைகள்லாம் எடுத்துக்கிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவங்க, அந்த கட்சியோட எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவங்க கட்சிக்காரங்களாம் பதாகையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பவே சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இதனாலயா என்னவே தெரியல, டிவிகே காரங்க கொஞ்சம் கடும் கோபத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பர்டிகுலரா திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் பாத்தீங்கன்னா லாண்ட் ஆர்டர் இஷ்யூ சரியில்லை, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிராகவும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, உங்க சிஎம் வாயை திறக்காம அமைதி காக்குறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஸோ இந்த பேச்சுக்கடையில கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசி இதுக்கு பதில் அளிச்சு சமாளிச்சிடுறாரு. அப்போ உடனடியாக இப்படியே பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பண்றாரு, எழுந்து நின்று விளாத்தி குளத்துல பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க பேச வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி வார்த்தையை விடுறாரு. விட்டதோட மட்டும் இல்லாம எங்களோட சிஎம் 5 நிமிஷம் கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரம் செய்தது, உங்க ஆளு என்ன ஆனாரு, உங்க தலைவர் என்ன ஆனாருன்னு பாத்தீங்களான்னு சொல்லி பேசவே திமுக காரங்களுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்துச்சு. நாம பேசுறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பாலியல் வன்கொடுமைகளை பத்தி பேசுறோம். சம்பந்தமே இல்லாம எங்க தலைவரை நீங்க எப்படி தரக்குறைவா பேச முடியும்? இது தவறான விஷயம். அதுவும் சட்டசபையில என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்களை பேசுறாரு. மேலும் அதாவது சிஎம் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சருக்கு தான் இந்த கேள்வி இருக்கு. அந்த துறை அமைச்சர் அல்லது முதல்வர் தான் ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது பேசுவாங்க. சோ இது முதல்வரோட துறை. இந்த முதல்வர் துறைக்கு கூட வாய் தொடக்காம அமைதியா இருக்காரு. இவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாரு. அதாவது வாய் திறக்காத சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்காரு. வரலாற்றிலேயே இப்படி ஒரு சிஎம்மா பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே காரங்க கத்த, அங்க இருந்து இது டிவிகே காரங்க கிட்டத்தட்ட 100 எம்எல்ஏக்கள் இல்லையா, அவ்வளவு பேரும் எழுந்து நிக்க, இங்க இருந்து 50 டிஎம்கே எம்எல்ஏ எழுந்து நிக்க, அடிதடியாய் இங்க இருந்து எல்லாரும் அடிதடி ஆகக்கூடிய நிலைமை, கையை தூக்கிக்கிட்டு ஏய் ஓய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒரே கரகோஷம் ஆயிடுச்சு சட்டமன்றத்துல. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா லைவ கட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கள் என்ன நடந்துன்றது வெளியில தெரியாத அளவுக்கு ஆளுங்கட்சி லைவ கட் பண்ணிட்டாங்க. சோ இது ஒரு வழியா சபாநாயகர் தலையிட்டு 2 பேரையும் சரி பண்றதுக்குள்ளே போதும்னு அவருக்கு ஆயிடுச்சு. இதுக்கு இடையில கடைசி வரிசையில இருந்த ராயபுரம் எம்எல்ஏ திரு விஜயதாமு அவர்கள் அங்கிருந்து கையை தூக்கி கொண்டு அடிக்க ஓடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இன்னுமே உஷ்ணத்தை கிளப்பி விட்டுச்சு. டிஎம்கேவும் பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஸோ கடைசியா டிவிகே காரங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக என்ன செஞ்சாலும் வாய மூடிட்டு இருக்க மாட்டோம், நீங்க என்ன செய்றீங்களோ அது திருப்பி உங்களுக்கு நாங்க கொடுப்போம், நீங்க தப்பா பேசினா நாங்களும் உங்களை தப்பா பேசுவோம், நீங்க எங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா நாங்களும் அதுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்லி கடுமையான வாக்குவாதங்கள்லாம் நடைபெற்று ஒரு வழியா சபாநாயகர் அவர்கள் 2 தரப்பையும் சமாதானம்
செய்து வைத்தார். ஸோ என்னமோங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவாதிக்கணும்னு பார்த்தா இவங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்மளோட ஆதங்கங்க. 3வதாக, இப்போ 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா, திருச்சி, அதாவது தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிட்டாங்க. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இந்த திருச்சி கிழக்குல அவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த தொகுதிக்கும் அதிமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அதாவது மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், தாராபுரம், பெருந்துறை மற்றும் விராலிமலை. அதாவது 2 தினங்களுக்கு முன் சி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த 6 தொகுதிகளுக்கும் எலெக்ஷன் வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மும்முரமா வேலை பார்க்கறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஏற்கனவே அவர் தொகுதியில தோத்தது இவங்க எங்க பார்த்தாலும் சொல்லி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவருக்குமே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த டிவிகேவை மீண்டும் வெற்றி பெற விட்டா நமக்கு இது தார்மீக பிரச்சனையா மாறிடும். இதுல நமக்கு அசிங்கமா ஏற்படும். அதனால இவர்களை தோக்கடிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. என்ன மாஸ்டர் பிளான் அப்படின்னா, பொது வேட்பாளரை நிக்க வைக்கலாம் அப்படின்றது இந்த 6 தொகுதிக்கு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிவிகேக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்று திரட்டி பொது வேட்பாளரை நிக்க வைக்கலாம்னு பாக்குறாரு. இதுக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு அமைச்சர்கள், அதாவது அங்க 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா, இவங்களெல்லாம் இறக்கி விட்டு எதிரான மனநிலையில் இருக்க எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கிட்டையும் பேசிட்டாங்க. ஸோ பேசிட்டு ஒரு வழியா சரி கட்டிட்டாங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள்கிட்ட இன்னும் பேச போல. ஆனா அவர்கிட்டயும் பேசி ஆதரவு கேட்க போறாங்க. ஸோ ஒரிஜினலா பார்த்தா இபிஎஸ் அவர்களுமே டிவிகே மேல கடுமையான கோவத்துல இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போறது, கட்சியை கலகலன்னு ஆக்கி விட்டாங்க. டிவிகேன்றதுல கடுமையான கோவத்துல இருக்காரு. ஏன் 25 எம்எல்ஏக்களும் கிளர்ச்சியாளர்களை உருவாக்குனதே டிவிகே தான். திரு விஜய் அவர்கள் தான். நிச்சயமா அவருமே இவரை தோக்கடிக்கணும்ன்ற மனநிலையில தான் இருப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் பொது வேட்பாளர் நிக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஆதரவு கேட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்றதுதான் கேள்வி. இந்த விஷயத்துல நீங்களே மக்களை பதில் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த 3 விஷயத்திலையும் இது எது கரெக்ட் எது தப்புன்றதை நீங்க முடிவு பண்ணா கரெக்டா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.